விஜயகாந்த் வந்து இப்ப நம்மள விட்டு வந்து போயிட்டாங்க. அவங்கள பத்தி டாக்டர் கந்தாராஜ் வந்து சில இன்டர்வியூஸ் வந்து குடுத்துட்ருக்காங்க. அது எந்த அளவு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்க சொல்ற சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப, ஆமா இது கரெக்ட்டா இருக்கே அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனா மறுபடியும் நான் சொல்லிர்றேன். இது எந்த அளவு உண்மையா இருக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் அவங்களோட குடும்பத்த பத்தியோ, எத பத்தியோ பேசுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. ஆனா, அவர் அந்த இன்டர்வியூல என்ன பேசினாரு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். விஜயகாந்த் சார் வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப வந்து ரிச்சான ஃபேமிலில இருந்து தான் வந்திருக்காரு. அவருக்கு வந்து மத்த ஆக்டர்ஸ் மாரி, ரஜினி மாரியோ, இல்ல மத்த ஆக்டர்ஸ் மாரியோ நம்ம வந்து பொழப்பே வந்துட்டு நடிச்சா தான் நம்மளுக்கு காசு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்து அவர் வந்து வரல. அவர் ஆல்ரெடி வந்து ரைஸ் மில் வச்சிருந்தாரு. அவர் வந்து ஒரு பணக்கார வீட்டு ஃபேமிலில இருந்து தான் வந்திருக்காரு. அவருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் என்ன அப்டின்னா, ரஜினிகாந்த் அவருமே வந்துட்டு மாநிறம்ல இருந்தாலும் நம்மளாலயும் வந்து வர முடியும். ஒரு பெரிய ஆக்டர்ஸா வர முடியும். அத வந்து அவர் மனசுல வச்சுட்டு தான் விஜயராஜ் அப்டின்ற பேர வந்து காந்த், அதாவது ரஜினிகாந்த் அது மாதிரி விஜயகாந்த்ன்னு மாத்திக்கிட்டதா இவரு சொல்றாரு. அவரு வந்து கொரோனா வந்துட்டு அவருக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. இத நீங்க வந்து ஒரு டாக்டரா எப்படி நீங்க பார்க்குறீங்கன்னு கேட்டதுக்கு அவரு சொல்றாரு, "இப்ப வர நோய் எல்லாத்துக்குமே வந்துட்டு கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு பொதுவா வந்து கொரோனா மேல பழிய தூக்கி போட்டுர்றாங்க. இப்ப வந்து டெங்குமே வந்துட்டு டெங்குவோட சிம்ப்டம்ஸ், கொரோனாவோட சிம்ப்டம்ஸ் மோஸ்ட்லி சேமா இருக்கு. ஸோ, எதனால வந்து ஒரு மூச்சு திணறல் ஏற்பட்டா உடனே அத கொரோனா அப்படின்னு சொல்லிர்றாங்க. அவரு வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த பொதுக்கட்சியில வந்து பார்த்தப்பயே, அவரோட மைண்ட்ல ஒரு டாக்டரா அவர் வந்து பார்க்குறப்ப, இன்னைக்கோ நாளைக்கோ அவர் வந்து இறந்துருவாரு. அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன்ல தான் அவர் வந்து வந்திருந்தாரு. ஆனா, அவங்க ஃபேமிலி ஆக்சுவலி ஒரு ரஜினிகாந்த் வந்து சொல்றாரு, ரஜினிகாந்த் வந்து இதோட ஒரு மோசமான நிலைமையில இருந்து, மறுபடியும் அவர் வந்து எப்படி அவரோட கம்பேக் குடுத்து அவரோட ஹெல்த்த வந்து பார்த்துக்கிட்டாரு. அது வந்து அவரோட ஃபேமிலியோட சப்போர்ட் இருந்துச்சு. அவரோட ஃபேமிலி அவருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி, அவர மறுபடியும் உயிரோட வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆனா விஜயகாந்துக்கு வந்துட்டு அவங்க ஃபேமிலில இருந்து அவர யாரும் சப்போர்ட் பண்றத விட்டுட்டு, அவருக்கு நல்ல ஒரு ஓய்வு குடுக்கிறத விட்டுட்டு, அரசியலுக்காகவே அவர ஃபுல்லா வந்து பயன்படுத்தினதா அவரு சொல்றாரு. கிட்டத்தட்ட அவரு வந்து கோமா ஸ்டேஜ்ல தான் வந்து இருந்திருக்காரு. சில பேர் இன்டர்வியூஸ்ல நம்ம வந்து கேட்டுருக்கோம். அவரோட நெருங்கிய நண்பரான நெறைய பேர் வந்து இன்டர்வியூ இப்ப குடுத்துட்ருக்காங்க. அவங்களே சில பேர் நெறைய பேர் சொல்றது என்ன அப்டின்னா, அவருக்கு வந்து நினைவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து போயிட்டு இருக்கு. அது இப்ப இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு, அவருக்கு அந்த நினைவெல்லாம் அவர் நண்பரே வந்து போனப்ப இவங்க யாருன்னு கேட்டுருக்காரு. ஸோ, அவரோட நினைவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் அன்கான்ஷியஸா வந்து மாற வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இது எதனாலலாம் ஆயிருக்குன்னு தெரியல. ஏன்னா, ஒருத்தர் நல்ல ஃபேமிலிலருந்து வந்து ஹாஸ்பிட்டல்ல அவரால அஃபோர்ட் பண்ணி எல்லாமே அவர குணப்படுத்திக்க முடிஞ்சும், அவருக்கு ஒரு நோய் வருது. அது என்ன நோயின்னே நமக்கு தெரியல. அப்படி அவங்க நோய் ஒரு ஹார்ட் அட்டாக்கோ, ஒரு நோய் பேரே தெரியல. அவருக்கு என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கு வந்து அவங்க முக்கிய காரணம், அவங்களோட ஒய்ஃப் வந்து பிரேமலதா தான் அப்படின்னு இவரு சொல்றாரு. அவங்கள வந்து அவருக்கு வந்து சரியா நோய் வந்தப்பயே சிங்கப்பூர்லாம் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. ஆனா, அதுக்கப்புறம் அவர வந்து ரெஸ்ட்டுல வச்சிருந்தா, அவரு வந்து சீக்கிரமா வந்து குணமாயிருப்பாரு. ஆனா, அத விட்டுட்டு அவர கட்சிக்காக எல்லா இடத்துலயும் கூட்டிட்டு போய் அவர அலக்கழிச்சு, அவர் வந்து அன்கான்ஷியஸ் ஆயும் ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு ஒரு பொம்மை மாதிரி எல்லா இன்டர்வியூஸ்லயும், எல்லா கட்சி அந்த மீட்டிங்லயுமே அவர வந்து வச்சு பயன்படுத்தினதா அவர் வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்ல, கடைசியா வந்து அவர் கான்ஷியஸ் தெரிஞ்சு பேசினது வந்து கலைஞரோட இறப்புக்கு தான். கலைஞரோட இறப்பப்ப அவர் வந்து அழுது ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பாரு. அதுதான் அவர் கடைசியா வந்து நினைவா வந்து பேசினது. அதுக்கப்புறமே அவருக்கு வந்து ஃபுல்லா வந்து அன்கான்ஷியஸ் ஒரு கோமா ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டாரு. ஒரு 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 அவர பார்த்தாலே வந்து ஒரு கெர்ச்சிக்கும் சிங்கம் மாதிரி இருப்பாரு. அவர் மேடையில பேசுறது, அந்த இதெல்லாம் வந்துட்டு அது அப்படி போய் எல்லாருக்கும் ரீச் ஆகும். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து கடைசி ஒரு 10 நாள்ல நம்ம வந்து பார்த்தோம்னா, நம்மளாலேயே வந்து பார்க்க முடியல. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு ஒய்ஃபா வந்து அவங்க என்ன பண்ணணும், அவருக்கு வந்து ரெஸ்ட் குடுக்குறது தான் முக்கியம் அப்படின்னு அவங்க நினைக்காம, பதவி ஆசையால அவங்க வந்து கட்சிக்கு அவங்க பேர் வந்து வரணும். டாக்டர் வந்து முதல்லயே சொல்லிட்டாங்களோ என்னமோ அப்படின்னு அவரு சொல்றாரு. ஒரு 5 நாளோ, 6 நாளோ தான் உயிரோட இருப்பாரு. அவர் எப்ப வந்து இறப்பாருன்னு தெரியல.
அந்த இதோட யூஸ் பண்ணி அத வந்து யூஸ் பண்ணிட்டு, அந்த கடைசி வாரத்தில கூட நம்ம கட்சி பேருக்கு வந்துரணுன்ட்டு அவசர அவசரமா அவர கூட்டிட்டு வந்து, அந்த கட்சிக்கு இவங்க தான் தலைவிங்கன்னு அவங்களே வந்து எடுத்துக்கிட்டாங்க. அவர் அன்கான்ஷியஸா சேர்ல கூட உட்கார முடியாம இருக்காரு. அவர் கைய புடிச்சு, இத புடிச்சு அவர ரொம்ப கஷ்டப்படுத்துனதா இவரு சொல்றாரு. இப்போ இவங்க கட்சிய வந்து கையில எடுத்திருக்காங்களே, இவங்க மறுபடியும் ஒரு ஆட்சிக்கு வர முடியுமா? இந்த கட்சி நிலைக்குமான்னு கேட்டதுக்கு, அவரு சொன்னது என்ன அப்டின்னா, இந்த கோமா ஸ்டேஜ் வந்து அவர் எப்ப படுத்தாரோ, அப்பவே அவரோட கட்சி வந்து அ படுத்துருச்சு. அவருக்கு வந்து ஆசை வந்து கிடையாது. அவருக்கு என்ன அப்டின்னா, மக்களுக்கு வந்து உதவி செய்யணும். மக்களுக்காக எல்லாமே செய்யணும். சாப்பாடு எல்லாருக்குமே போகணும். அப்டின்ற ஒரு நல்ல எண்ணம் படைச்சவர் தான் விஜயகாந்த். அவர் வந்து ஒரு ஒன் மேன் ஷோ, ஒன் மேன் ஆர்மி அப்டின்றாரு. ஸோ அவருக்காக மட்டும் தான் இத்தன கூட்டம் வந்து வருது. அவர் ஒரு உண்மையானவரு. அவருக்காக மட்டும் தான் இவ்ளோ கூட்டம் வருது. இப்ப எம்ஜிஆர் வந்து இவர மாரி தான். அதுக்காக அவங்களோட ஒய்ஃப் ஜானகிக்கு வந்து மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணல. ஏன்னா, அவங்களோட மனசு வேற, இவங்களோட மனசு வேற. இந்த மனசுக்காக மட்டும் தான் வந்தது கூட்டம். கட்சி, ஓட்டு எல்லாமே. அவரே இல்ல அப்டின்றப்ப, இவங்க ஒய்ஃப்க்கு இந்த கட்சிலாம் நிலைக்காது அப்டின்னு இவரு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, முக்கியமா அவரோட இறப்புல வந்து கட்சிக்காக மட்டும் தான் அவங்க ஒய்ஃப் வந்து பேசுற மாரி இருந்தது. கடைசியா அவரோட அடக்கம் முடிஞ்சது கையோட, கட்சிய பத்தியே பேசி, "நான் அந்த இடத்துல வரப்போறேன். நான் நான் அதுல ஜெயிக்கணும்." அப்படின்னு அவங்க பேசினதெல்லாம் ரொம்ப வந்து அ ஏற்புடையதாவே இல்ல அப்படின்னு அவர் மனம் உடைஞ்சு அந்த இன்டர்வியூல வந்து கந்தராஜ் அப்படின்ற ஒரு டாக்டர் வந்து பேசியிருக்காரு. ஸோ இத நீங்க வந்து பார்க்குறப்ப, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னதான் இருந்தாலும், விஜயகாந்த் சார் வந்துட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நெனச்சாங்க. அவரோட சோல் நிம்மதிக்காக நம்மளால முடிஞ்ச உதவிய ஒரு 100 பேருக்கு செய்வோம். 100 பேருக்கு சாப்பாடு போடுவோம். அதுதான் அவருக்கு